நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடு சிவனே போற்றி, எந்நாட்டோர் இறைவா போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். வணக்கம் வியூவர்ஸ். காஞ்சிபுரம் வாலாஜாபாத் அருகில் பழைய சீவரம் பகுதியில் அமைந்துள்ள மலைக்கோவிலான அருள்மிகு வைத்தியநாதீஸ்வரர் திருக்கோவிலை தான் தரிசிக்கப் போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். தையல் நாயகி அம்மை உடனாகிய அருள்மிகு வைத்தியநாதீஸ்வரர் திருக்கோவில் பழைய சீவரம், காஞ்சிபுரம். செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாநில நெடுஞ்சாலையில் பழைய சீவரம் எனும் கிராமத்தில் பாலாறு நதிக்கரையில் ஒரு சிறிய மலையில் அமைந்துள்ளது ஸ்ரீ வைத்தியநாதீஸ்வரர் திருக்கோவில். இங்கு மூலவர் ஸ்ரீ வைத்தியநாதீஸ்வரர், அம்பாள் ஸ்ரீ தையல் நாயகி. இந்த பழைய சீவரம் மலையில் அமைந்துள்ள ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி கோவிலை பார்த்து முடித்த பின் அங்கிருந்து 100 படிகள் ஏறிச் சென்றால் இந்த அழகிய சிவன் கோவிலை நாம் அடையலாம். இக்கோவிலானது மலை உச்சியில் அமைந்துள்ளது. மலை உச்சிக்கு 2 வழிகள் உள்ளன. ஒன்று தெற்கு பக்கத்திலிருந்து சாலை வழியாக, அதாவது கார், ஆட்டோ மற்றும் 2 வீலர் செல்வதற்கு வசதியாகவும், வடக்கு பக்கத்திலிருந்து மலைக்கு செல்லும் படிகள், அதாவது 100 படிகள் கொண்ட வழியாகவும் செல்லலாம். சாலை வழியாக மலை உச்சிக்கு செல்லும் போது ஒரு அழகிய மகா கணபதி கோவில் அமைந்துள்ளது. இந்த சிவன் கோவிலானது பிரபலமான ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி கோவிலின் வடக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. இந்த ஊருக்கு பழைய சீவரம் என்ற பெயர் உண்மையில் பழைய சிவபுரத்தின் மாற்றப்பட்ட பெயர் என சிவபக்தர்கள் தெரிவித்தனர். பழைய சீவரம் மலையின் மீது இருக்கும் சிவன் கோவிலை தரிசிக்க நாங்கள் காரில் சென்றதால் மலைப்பாதையை உபயோகப்படுத்தி கோவிலுக்கு சென்றோம். சிறிய மலை, பச்சை பசேலென செடி கொடிகள், அழகிய இயற்கை சூழல். சென்னைக்கு அருகில் மிகவும் அமைதியான சூழலில் இந்த கோவில் அமைந்துள்ளது. இந்த மலை மீதிருந்து பார்த்தால் அகன்ற பாலாறு நமக்கு தெளிவாக தெரிகிறது. கோவிலுக்கு வாகனங்கள் மூலம் செல்வதற்கான பாதை அழகாக அமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் மாதமான தை மாதத்தில் காஞ்சிபுரத்திலிருந்து ஸ்ரீ வரதராஜ பெருமாள் இந்த மலைக்கு அழைத்து வரப்படுகிறார். இது பிரபலமாக பரிவேட்டை அல்லது மலை உற்சவம் என அழைக்கப்படுகிறது. அந்த நாளில் காஞ்சியை சேர்ந்த ஸ்ரீ வரதராஜின் உற்சவர் மலையின் உச்சியில் ஒரு கல் மண்டபத்தில் வைக்கப்பட்டு அங்கிருந்து மக்களுக்கு தரிசனம் அளிக்கிறார். அந்த கல் மண்டபத்திற்கு அருகிலேயே இந்த சிவன் கோவில் அமைந்துள்ளது. மலை உச்சியை அடைந்ததும் சிறிய கோவில் நம் கண்ணில் பட்டது. சிவலிங்கமும் அதன் முன் நந்தியும் வைக்கப்பட்டுள்ளது. நாங்கள் சென்றிருந்தது ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சற்று கூட்டம் இருந்தது. நமது குழுவினர் இந்த கோவில் குருக்களிடம் கோவிலின் வரலாற்றை விரிவாக கேட்டு தெரிந்து கொண்டனர். வேதத்தில் உள்ளது நீர், துயர் தீர்ப்பது நீர், போதம் தருவது நீர், உண்மை தவிர்ப்பது நீர், போதத் தகுவது நீர், உண்மையில் உள்ளது நீர், சிதப்புணல் வயல் சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரே. சிவா திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடு சிவனே போற்றி, எந்நாட்டோர் இறைவா போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோல நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர யோமமாகி திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்பத நடம் புரியும் பூங்கடல் போற்றி போற்றி. உலகலாம் உணர்ந்துவதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மணி வேணியன் அழகில் சோதிய நம்பளத்தாடுவான். மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். இந்த கோவில் எப்போ சுவாமி, எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்க? இது பக்கத்தில் கோயில் நீண்ட நாட்களாக கட்டி இருந்தது, சிதிலமடைந்து போயிருந்தது. நாங்கள் 2007 இந்த சிதிலமடைந்த ஆலயத்தை புதர் மூடிக்கின்னு இருந்ததுன்னு சொல்லிட்டு 2007 ஒரு 100 அடியாக சேர்ந்து பிரித்தோம் அந்த ஊருக்காரங்க. பிரித்தா புதர் அகட்டின மாட்டையும் அந்த கோயில் தனித்தனியாக வந்துட்டு அப்படியே அந்த சோறெல்லாம். சுவாமியும் நந்தியம்பெருமான் தான் இருந்தாங்க. சரிங்க. சாமி நந்தியம்பெருமான் இருந்தால் அப்போ அன்னையத்துக்கும் தொல்லியல் சொல்ல ஆய்வு வந்துட்டாங்க அவங்க தற்செயலாக வந்துட்டு. இது சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில், சோழர் காலத்தில் செய்த சுவாமி அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த பக்கத்தில் கொஞ்சம் இடத்த சுத்தம் பண்ணி தண்ணி, கரண்ட்டு, ரோடு எல்லாம் கொண்டு வந்து ஷெட்டு போட்டு பூஜை பண்ணின்னு இருக்கிறோம். இப்போ கோயில் கட்ட வேண்டிய பணி. எவ்வளோ வருஷமாக இங்கே வச்சு? 2007 பண்ணிக்கிறோம். 7 பண்ணிக்கிறோம்.
ஒரு ஆண்டுக்குள்ளே 25 பிரதோஷம் உபயதாரக்கிறாங்க. ஓ. ஒரு ஒரு பிரதோஷத்துக்கு 2500 ரூபா அவங்க கட்டணமாக செலுத்திட்டு பண்ணிக்கிறாங்க. ஆண்டுக்குரிய 12 பௌர்ணமிக்கும் உபயதாரக்கிறாங்க. அவங்க அதே மாதிரி பண்ணிடுவாங்க. இது இல்லாமல் நாங்கள் மகா சிவராத்திரி, கார்த்திகை தீபம், ஐப்பசி அன்னாபிஷேகம் இதெல்லாம் சிறப்பாக பண்ணுறோம். கோயில் கட்டுறதுக்கான கோயில் கட்டுறதுக்கு வேண்டிய இது தச்சமாக இப்போ அம்பாள் பிரவேசம் பண்ண போகிறோம். செய்ய சொல்லிவிட்டோம், செய்திங்கிறாங்க. அநேகமாக கார்த்திகை அல்லது தை மாதத்தில் பிரவேசம் ஆகிடுவோம் அம்பாள் பக்கத்தில். சரிங்க சாமி, சீக்கிரம் வாழ்த்துக்கள். திருச்சிற்றம்பலம். இந்த சிவலிங்கமானது 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது என்று நம்பப்படுகிறது. இங்கிருந்த பழைய கோவிலானது சோழ மன்னர்களால் கட்டப்பட்டது என கூறப்படுகிறது. அது முற்றிலும் சிதிலமடைந்து விட்டதால் அந்த கோவிலில் இருந்த சிவலிங்கத்தையும் நந்தியும் எடுத்து இப்போது வைத்து பூஜை செய்து கொண்டு வருகின்றனர். தற்போது வழிபட்டு வரும் கோவிலானது கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. இந்த கோவிலானது காலை 8 மணி முதல் பகல் 11 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 7 மணி வரையிலும் திறந்திருக்கும். நீங்களும் இக்கோவிலுக்கு வந்து இறைவனின் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல் செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.